தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாயே என்னை ஆழ்வவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாயே என்னை ஆழ்வவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டும் ஒளியானவா. உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டும் ஒளியானவா. நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே, நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே. நாதாவும் புகழ் பாடுவே என்னை நாளெல்லாம் நீ ஆளுவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த இனிய நாளை ஆண்டவர் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவருடைய வார்த்தையை கேட்டு வாழவும் இப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக மரிய அந்தோணி சுதாவு போடக்கூடிய நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். இன்று 18வது திருமண நாளை இறைவன் சிறப்பாக ஆசீர்வதித்து இந்நாள் வரை காத்து வந்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தை தொடர்ந்து வழிநடத்தும்படியாகவும் இனி வரும் நாட்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி ஞானத்தில் இறைபக்தியில் பிள்ளைகள் வளரும்படியாக செய்யும்படியாகவும் செய்கின்ற வேலையை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் உடல் நோய் நொடியின்றி பூரண சுகம் தந்து இறை அன்போடு வளர புனித அந்தோணியார் வழியாக அன்னை மரியாள் வழியாக இப்பலியிலே வேண்டுவோம். ஸ்டாலின் பெனிட்டாவு போடக்கூடிய நன்றி திருப்பலி தனது 5வது ஆண்டு திருமண நாளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் மகன் கவி அமுதன் சார்த்திக் நிலவன் இருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் பிள்ளைகள் கல்வி ஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து வளரும்படியாகவும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும் அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். மாரியப்பன் அமல புஷ்பம் கூடக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலி தனது மகள் ரக்ஷனாவினுடைய 13வது பிறந்த நாளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இதே நாளில் பிறந்த எல்லா பிள்ளைகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் மகன் நரேசையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் பிள்ளைகள் இறை பக்தியில் ஞானத்தில் ஒழுக்கத்தில் கல்வியில் சிறந்து விளங்கும்படியாகவும் இறை ஆசிரியர் எப்போதும் இருக்கும்படியாகவும் புனித அமுலோற்பனை வழியாக நாம் இப்பலியிலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களை இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தின பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தேவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மலைமேல் ஆண்டவர் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை திரு வசனங்கள் 9 மற்றும் 11 முதல் 16 முடிய. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை திரு வசனங்கள் 9 மற்றும் 11 முதல் 16 முடிய. அந்நாட்களில் எலியா அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காட்சியில் இல்லை. காட்சிக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிச்சு. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியை திரும்பி தமஸ்கு பாலை நிலம் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலருக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாச்சின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தாளங்கள் இசைத்து வாழ்த்திடுவேன். புது ராகங்களால் புகழிசையால் வாழ்த்தி
வாழ்வும் உன் வாழ்வில் இணைந்திடுமே. சங்கீதம் முழங்கி பாடிடுவேன், மேளதாளங்கள் இசைத்து வாழ்த்திடுவேன். உறவு வாழ்வை தந்தாய், நிறை வாழ்வை நோக்கி அழைத்தாய். உறவு வாழ்வை தந்தாய், நிறை வாழ்வை நோக்கி அழைத்தாய். என் தேவனே, உன்னோடு நான் வாழ என் நாயனே, உன் வாழ்வை நான் தேட என் தேவனே, என் நாயனே. விடியலுக்காய் காத்திடுவேன், விழித்திருந்து ஜெபித்திடுவேன், என் வாழ்வும் உன் வாழ்வில் இணைந்திடுவே. சங்கீதம் முழங்கி பாடிடுவேன், மேளதாளங்கள் இசைத்து வாழ்த்திடுவேன். புது ராகங்களால் புகழிசையால் வாழ்த்தி போற்றிடுவேன். புகழ் மாலை சூடிடுவேன், பாமாலையாயிடுவேன். சங்கீதம் முழங்கி பாடிடுவேன், மேளதாளங்கள் இசைத்து வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய்மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவர் எவனும் மணவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டவரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் ஒரு செய்தியை தியானிக்கிற போது நற்செய்தி பகுதியையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த முதல் வாசகமானது அரசராகமம் முதல் புத்தகம் 19வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த வாசகத்தினுடைய முந்தைய பகுதியை நாம் பார்த்தால்தான் ஏன் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியும், எலியா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுடைய மத்தியில் மிகவும் ஆற்றல் வாய்ந்த, வலிமை வாய்ந்த, இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை மிக துணிவோடு பேசிய இறைவாக்கினர் என்பதை நாம் எல்லோரும் அறிய கேள்விப்பட்டிருக்கிறோம். இவரை குறித்து தான் விவிலியத்தினுடைய பல பகுதிகளிலே நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த எலியா இறைவாக்கினர் ஆண்டவர் இயேசு அந்த உருமாற்றத்தின் காட்சியிலே தோன்றினார் என்பதை குறித்தும் நாம் விவிலியத்திலே பார்க்க முடிகிறது. அப்படி மிக முக்கியமான இந்த இறைவாக்கினர் என்ன செய்தார் என்றால், அவருடைய காலகட்டத்தில் போலி இறைவாக்கினர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். பாகாலை வழிபடுகிற, அதாவது வேற்று தெய்வத்தை வழிபடுகிற போலி இறைவாக்கினர்களுக்கும் உண்மையான தெய்வத்தை வழிபடக்கூடிய இந்த எலியா இறைவாக்கினருக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம், சண்டைதான் நாம் இந்த விவிலியத்தினுடைய பக்கங்களிலே பார்க்கிறோம். அரசராகமம் முதல் புத்தகம் 18வது அதிகாரம் அதை குறித்து நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, என்ன நடக்கிறது? எலியா இறைவாக்கினருக்கும் போலி இறைவாக்கினர்களுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில், போட்டியில் ஆண்டவர் எலியா இறைவாக்கினர் படைத்து வைக்கக்கூடிய எல்லா காணிக்கைகளையும் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் போலி இறைவாக்கினர்களுடைய காணிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஆகவே அங்கே வெற்றி பெற்ற எலியா போலி இறைவாக்கினரை கிட்டத்தட்ட 400 பேரை வெட்டி கொன்றார் என்கிற செய்தி விவிலியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஆகாபு அரசனும் ஈசபேல் அரசியும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நீ எப்படி என்னுடைய இறைவாக்கினர்களை கொல்லலாம்? என்னுடைய கடவுளுக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். ஆகவே இன்று இரவே நான் உன்னை கொன்றுவிடப் போகிறேன் என்று சொல்லி மிரட்டுகிறாள். ஏனென்றால் ஆகாபு அரசன் அவ்வளவு பெரிய துணிவான ஆள் இல்லை. விவிலியத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாபு அரசன் என்ன செய்தான்? நாபோத்து என்கிற ஒரு விவசாயினுடைய தோட்டத்தை அபகரித்துக் கொள்வதற்காக அவன் முயற்சி செய்தான். அப்போது அவனால் முடியவில்லை. அவன் போய் படுத்துக் கொள்கிறான். அவனுடைய மனைவி ஈசபேல் தான் திட்டமிட்டு எல்லா ஏற்பாடையும் செய்து அந்த நாபோத்தை கொன்று புதைத்துவிட்டு கடைசியாக என்ன நடக்கிறது? இங்கே நாபோத்தினுடைய தோட்டத்தை அபகரித்துக் கொள்வதற்கு உதவி செய்கிறாள். ஆகவே இங்கும் அப்படித்தான் பார்க்கிறோம். போலி இறைவாக்கினர்களை வெட்டி வீழ்த்திய பிறகு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற போது ஆகாபு அரசனும் ஈசபேல் அரசியும் 2 பேரும் சேர்ந்து எலியாவை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். அதனால எலியா என்ன செய்கிறார்? அப்படியே தப்பித்து ஓடுகிறார். அந்த பகுதி தான் நாம் விவிலியத்தினுடைய பகுதியாக வாசிக்க கேட்டோம். அரசராகமம் முதல் புத்தகம் 19வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அவர் என்ன செய்கிறார்? ஓடி ஒளிந்து கொள்கிறார். அப்படி பாலை நிலத்தில் அவர் இருக்கிற போது அவருக்கு அங்கே உணவு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் கொஞ்சம் ஒரு குவளையில் தண்ணீரும் சுட்ட ஒரு அப்பமும் கொடுக்க அதை உண்டு பருந்து சாப்பிட்டு அப்படியே படுத்து கொள்கிறார். அதன் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன? அதன் பிறகு மீண்டுமாக ஆண்டவர் எழுந்து சாப்பிடு என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் உணவு கொடுக்கிறார். எலியா இறைவாக்கினர் நீண்ட தூரம், கிட்டத்தட்ட 40 நாளும் 40 பகலும் இரவுமாக அவர் ஒரு நீண்ட பயணம் செய்து ஒரேபு மலையை அடைந்தார் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் பின்னணி. இந்த பின்னணியில் நாம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு வசனம், ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அங்கிருந்த குகையில்
எலியா இறைவாக்கினர் தங்கி இருந்தார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எலியா, இந்த குகையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வெளியே வா, வந்து என்னை பார், நான் உன்னை கடந்து போகப் போகிறேன் என்று சொல்கிறார். குகையில் நீ என்ன இருக்கிறாய்? அன்பார்ந்தவர்களே, குகை என்று சொன்னாலே அது இருட்டு, பயம், ஒரு விதமான அச்சம், வெளியே யாரை பார்த்தாலும் ஒரு பயம். தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் குகைக்குள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எலியா இறைவாக்கினர் பயத்தில், அச்சத்தில் தான் இறந்து போனதாகவே நினைத்து கொண்ட ஒரு சூழ்நிலைதான் அந்த குகைக்குள் அவர் அடுங்கி கிடக்கிறார். விவிலியத்தில் இந்த குகை குறித்து பல்வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. லாசர் இறந்த பிறகு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையிலிருந்து, லாசரே வெளியே வா, குகையிலிருந்து வெளியே வா, இந்த கல்லறையிலிருந்து வெளியே வா என்கிற அந்த இடத்தில் அழைப்பு கொடுப்பது எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், நீ இறக்கவில்லை, நீ உயிரோடு இருக்கிறாய், உனக்கான வாழ்வு இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் அந்த இடத்தில் லாசருக்கு மட்டுமல்ல, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் கூடியிருந்த எல்லா கூட்டத்துக்குமே சொல்லுகிற ஒரு செய்தியாகத்தான் குகையை விட்டு வெளியே வா, கல்லறையை விட்டு வெளியே வா என்று சொல்கிறார். அதே போல விவிலியத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அழகான ஒரு பகுதியாக நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம். மத்தேயு 21:12 முதல் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பகுதியிலே இயேசு கோவிலுக்கு போகிறார். எருசலேம் கோவிலில் ஆடு மாடு புறா விற்கிற எல்லாரையும் பார்த்துவிட்டு அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் என் தந்தையின் இல்லத்தை கள்வர் குகையாக்கி விட்டீர்கள் என்று சொல்லி எல்லோரையும் விரட்டி அடிக்கிறார். குகையிலிருந்து விரட்டி அடிக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. கூட ஒரு வகையான குகை, ஒரு வகையான பாதுகாப்பு, தங்களுக்கான ஒரு வகையான வணிகம், இவையெல்லாம் செய்து கொண்டிருப்பதாகத்தான் ஆண்டவர் இயேசு பார்த்து அவர்களை, என் தந்தையின் இல்லத்தை நீங்கள் எப்படி கள்வர் குகையாக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விரட்டி அடிக்கிறார் என்று பார்க்கிறோம். குகையிலிருந்து வெளியே போங்கள், ஆலயத்தில் எதை வேண்டுமோ அதை செய்யுங்கள், அதை விட்டுவிட்டு இதை குகையாக்கி உங்களுடைய லாபத்திற்காக, உங்களுடைய பாதுகாப்பிற்காக, உங்களுக்காக வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்களே என்று சொல்லி ஆண்டவர் விரட்டி அடிப்பதாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி விவிலியத்தினுடைய நிறைய பகுதிகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கல்லறையில் ஒரு மனிதன் பேய் பிடித்து அப்படியே கிடக்கிறான். அந்த மனிதன் தன்னுடைய உடலையும் தன்னுடைய உடலில் தானே காயப்படுத்திக் கொள்கிறான். அவனுடைய நிலையை ஆண்டவர் இயேசு பார்த்து அவனை சென்று சந்தித்து அவனுக்கு நலமளிக்கிறார். கல்லறையிலிருந்து, கல்லறைதான் அவனுக்கு வாழ்க்கை, கல்லறைதான் அவனுடைய உறைவிடம், அங்குதான் அவன் எல்லா நிகழ்வுகளையும் நிகழ்த்தி கொண்டிருந்தான். அவனை பார்க்க போனவர்கள் பயந்து ஓடினார்கள். அவன் அந்த இடத்தில் இருக்கிறான் என்று தெரிந்தால் யாருமே அந்த இடத்தை கடந்து போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த கல்லறையே உறைவிடம் என்று வாழுகிற அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கல்லறையை விட்டு வெளியே வருவதற்கான, குகையை விட்டு வெளியே வருவதற்கான ஒரு வாழ்க்கையை தந்தார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இந்த பின்னணியில் தான் நாம் எலியாவையும் பார்க்கிறோம். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், குகையிலிருந்து வெளியே வா, நான் உன்னை கடந்து போக போகிறேன் என்று சொன்ன உடனே எலியா இறைவாக்கினர் அவ்வளவு நேரமும் பயந்து ஒடுங்கிக் கொண்டே இருந்தார். ஆகவே அந்த அழைப்பு தான் அவருடைய வாழ்க்கைக்கான ஒரு புதிய நம்பிக்கையை, புதிய ஆற்றலை கொடுத்ததாக பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எலியா இறைவாக்கினர் குகைக்குள்ளே அடங்கி கிடந்ததினால் ஆண்டவருடைய அந்த உடனிருப்பை அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை. எப்படி பார்க்கிறார்? ஒரு பெரிய சுழல் காற்று வருகிறது, அதில் ஆண்டவரை காண முடியவில்லை. பெருமளவு நெருப்பை பார்க்கிறார், அங்கே ஆண்டவரை காண முடியவில்லை. விவிலியம் பல நிலைகளில் அதை குறித்து சொல்லுகிறது. பெரிய அளவுக்கு பூகம்பம் ஏற்படுகிறது, அங்கும் இறைவனை காண முடியவில்லை. மாறாக எப்போது அவர் ஆண்டவரை கண்டார் என்று சொன்னால், ஒரு மெல்லிய பூங்காற்று அப்படியே பரவி போகிற போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய உள்ளமும் பல நேரங்களில் குகையாக இருக்கிறது என்று சொன்னால், பெரும் காற்று வீசலாம், பெரும் அலை அடிக்கலாம், அல்லது நெருப்பு போன்ற சூழ்நிலைகள் வரலாம். அப்போதெல்லாம் நம் இறைவனை காண முடிவதில்லை. நம் குகையை விட்டு வெளியே வரக்கூடியவர்களாக
மெல்லிய காற்றினில் ஆண்டவரை காண வேண்டும் என்பதைத்தான் எலியா இறைவாக்கினருடைய வாழ்வானது நமக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை தருகிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பின்னணியை வைத்துக்கொண்டு இந்த நற்செய்தி பகுதிக்கு நாம் கடந்து போனோம் என்று சொன்னால் அந்த பகுதி நமக்கு மிக அழகாக விளக்குகிறது. அன்பார்ந்தவர்களே, பாவம் என்பது எப்படி என்று இறைவாக்கு நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. விபச்சாரம் செய்யாதே என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இச்சையோடு நோக்கும் எவரும் உள்ளத்தால் ஏற்கனவே தீங்கு செய்துவிட்டார், பாவம் செய்துவிட்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நான் உடலால் கரைபட்டு கொள்ளுகிற அந்த பாவம் மட்டும்தானே பாவம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய உள்ளத்தாலும் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். உள்ளத்தால் தூய்மையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த உடல் என்கிற குகையிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். உள்ளத்தால் தூய்மையாக இல்லை என்று சொன்னால் இந்த உடல் என்கிற குகைக்கு நீங்கள் அடிமையாகி கிடக்கிறீர்கள் என்றுதான் பொருள்படுகிறார். ஆகவேதான் எலியா இறைவாக்கினரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், குகையை விட்டு வெளியே வா. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நமக்காக வைத்து கொண்டிருக்கக்கூடிய குகைகள் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் குகையாக இருக்கிறது? பகை, வெறுப்பு, பொறாமை, போட்டி, பேச முடியாத தன்மை, நம்முடைய விருப்பம் போல வாழுகிற வாழ்க்கை எல்லாமே ஒரு வகையான குகைகள் தான். அவைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற அழைப்பைத்தான் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய உள்ளத்தால் தூய்மையாகிற போது நமக்கான குகைகள் எல்லாம் விலகி போகிறது. ஆண்டவருடைய அழைப்பை நாம் கேட்கிறோம் என்பது முதல் செய்தி. இரண்டாவதாக, நற்செய்தியின் அடிப்படையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்களுடைய உறுப்புகளில் ஒன்றை இழப்பதே நல்லது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் உங்களுடைய வலக்கை, உங்களுடைய கால், இவை எல்லாமே உங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்றால் அதை வெட்டி விழித்து விடுங்கள். அல்லது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் இழப்பதற்கு தயாராகுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் குகையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை இழப்பதற்கு தயாராக வேண்டும். அப்படி இழக்க துணிந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையின் குகைகளிலிருந்து வெளியே வர முடியும். இல்லை, இந்த குகையே எனக்கு போதும், நான் படுத்திருக்கிற இடமே எனக்கு சுகமாக இருக்கிறது, நான் வாழுகிற வாழ்க்கையே எனக்கு நலமாக இருக்கிறது என நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் இழக்க துணியாத மனிதர்கள். இழக்க துணியாத மனிதர்கள். நாம் பாருங்கள், விவிலியத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனை எழுப்பி விடுகிற போது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்து கொண்டு போ. கட்டிலே சுகமென்று படுத்து கிடக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எழுந்து உன் படுக்கையை எடுத்து கொண்டு போ. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இழக்க துணிந்த போதுதான் அவன் எழ முடிந்தது. அதே போல இயேசுவே தாவீதின் மகனே என்று கத்துகிற அந்த பத்திமேயினுடைய குரலை பார்க்கிற போது அவன் தனக்கான வைத்திருக்கக்கூடிய பெரும் சொத்தாக இருப்பது ஒரு திருவோடும் தனக்கு இருந்தக்கூடிய அந்த போர்வையும் தான். அந்த துணிகளை உதறி வீசிவிட்டு அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவர் இயேசுவை காணுகிறான். இழக்க துணிந்த போது இயேசுவையே அவன் கண்டான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இழக்க துணிந்தோம் என்று சொன்னால் நம் குகைகள் விலகும், நம் பாவங்கள் விலகும், நமக்கு இருக்கக்கூடிய தீமைகள் நம்மை விட்டு விலகி ஓடும். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சிந்திப்போம். இறைவனை ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆமென். நீச்சிடுவாய் அருள் நிறை உள்ளமும் பொருள் நிறை வாழ்வும் அமைந்திட வேண்டும். நின் அருள் தர வேண்டும். அருள் நிறை உள்ளமும் பொருள் நிறை வாழ்வும் அமைந்திட வேண்டும். நின் அருள் தர வேண்டும். அனைத்திலும் மேலாய் ஆண்டவர் உன்னைனார். அனைத்திலும் மேலாய் ஆண்டவர் உன்னைனார். ஆயுள்
புகழை பாடும் வர வேண்டும், பாடி பாடியே போற்றும் வர வேண்டும். வேண்டுதல் யாவையும் கேட்டிடுவாய் தரும், வேள்வியை மனமுவன் தேற்றிடுவாய். மனமிகு மலரும் மனம் நிறை அன்பும் மகிழ்ந்துனை புகழ்ந்து நின் மலரடி பணிந்தே. மனமிகு மலரும் மனம் நிறை அன்பும் மகிழ்ந்துனை புகழ்ந்து நின் மலரடி பணிந்தே. மாதவனே இந்த மானிட செய்த, மாதவனே இந்த மானிட செய்த பாவம் யாவையும் பொறுத்தருள் செய்வாய், தூய ஆவிதனை நல்கி அருள் புரிவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்க்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம், உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம், மாட்சியினர் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். தந்தையே, இப்பலியிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிற கருத்துக்களை நீதாமே ஆசிர்வதிப்பீராக. இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளையும் திருமண நாளை கொண்டாடுகிற குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராக. இந்த நாளிலே சிறப்பாக பிறந்தநாள் கொண்டாடுகிற குழந்தை கேப்ரினாவுக்கு இறைவந்தாமை நீதாமை நிறைந்த நில ஞானத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழிநடத்தும்படியாகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களையும் பெற்றோரையும் அவர்களுடைய விண்ணப்பங்களையும் நீதாமே ஆசிர்வதிப்பீராக. அத்தோடு கூட இந்த பலிகளை இணைந்து செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதியும், எல்லாருடைய தேவைகளையும் சந்தையும் உமது அன்பும் அருளும் எல்லாருடைய குடும்பங்களிலும் நிரம்ப இருக்கிற போது ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்தருளினார் என்று நாங்கள் உம்மை கொண்டாடுவோமாக. உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசை, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோம் மீது நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
ஆனந்த ராகங்கள் பாடிடுவேன், இயேசு அழகான திருநாமம் கூறிடுவேன். மாறாத இறையன்பு வெள்ளம், அன்பில் ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம். ஆனந்த ராகங்கள் பாடிடுவேன், இயேசு அழகான திருநாமம் கூறிடுவேன். மாறாத இறையன்பு வெள்ளம், அன்பில் ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம். விடியாத என் வாழ்வில் நீதான் புது விளக்கேற்றி வைத்தாயே இறைவா. விடியாத என் வாழ்வில் நீதான் புது விளக்கேற்றி வைத்தாயே இறைவா. ஒளி கொண்டு இருள் வெல்லச் செல்வேன், ஒளி கொண்டு இருள் வெல்லச் செல்வேன். எங்கும் ஒரு வானம் ஒரு பூமி காண்பேன், ஒரு வானம் ஒரு பூமி காண்பேன். ஆனந்த ராகங்கள் பாடிடுவேன், இயேசு அழகான திருநாமம் கூறிடுவேன். மாறாத இறையன்பு வெள்ளம், அன்பில் ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம். நாடெங்கும் நான் இன்று செல்வேன், உந்தன் நற்செய்தி நாள்தோறும் சொல்வேன். நாடெங்கும் நான் இன்று செல்வேன், உந்தன் நற்செய்தி நாள்தோறும் சொல்வேன். அன்புக்கு என்னை தந்து வாழ்வேன், அன்புக்கு என்னை தந்து வாழ்வேன். என்றும் இன்பத்தில் நிறை நன்றி சொல்வேன், இன்பத்தில் நிறை நன்றி சொல்வேன். ஆனந்த ராகங்கள் பாடிடுவேன், இயேசு அழகான திருநாமம் கூறிடுவேன். மாறாத இறையன்பு வெள்ளம், அன்பில் ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் ஒரு செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் வழிநடத்திச் செல்ல கனிவுடன் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.